ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலைல புதுக்கோட்டை பிக்கப் இருந்துச்சு, கிளம்பிட்டேன். நேரா கஸ்டமர் கூட்டிட்டு மனோபஜி பவன் ஹோட்டலுக்கு சாப்பிட கிளம்பி போயிட்டோம். அங்கிருந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் சாப்பாடு இருந்துச்சு. என்னையும் கூப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். அங்கிருந்து சாப்பிட்டு திருப்தி ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சுத்து அது எப்படி சுத்துவா? உட்காந்து சுத்துறா சுத்து. ஏய் ரிவர்ஸ் சுத்துவா, முன்னாடி சுத்த மாட்டா. அவ்வளவுதானே, ஸ்பீடா சுத்த முடியாதா? ரிவர்ஸ் போகுதுரா. ஏய் நீ சுத்தல பாப்பா, நீ சுத்த மாட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா போற வழியில எனக்கு தூக்கம் வந்துருச்சு. கார் கொடுக்கல, டீ வாங்கி கொடுத்தேன். டீ குடிச்சு அங்கே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா லஞ்ச் 12 மணி ஆயிப்போச்சு மக்களே. 12 மணி மேலே ஆயிப்போச்சு, 1:30 மணி ஆயிப்போச்சு. ஏமா மக்களே, அது சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அங்க இருக்க ஜனங்களை நான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ண, வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஃப்ரீயா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு பார்த்து 9 மணி ஆயிப்போச்சு. ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஹைவேல, போற வேலை. அந்த ஹைவேல நித்த உடனே அங்க கஸ்டமர் கூப்பிட்டாங்க, வாப்பா நீங்க சாப்பிட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் போன 2 சப்பாத்தி மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அங்க நேர கிளம்பி போயிட்டு திருக்கோவிலூர் என்ற ஏரியாவுக்கு வந்த உடனே நான் டீசல் போட ஆரம்பிச்சேன் மக்களே. டீசல் பார்த்தீங்கன்னா 2595 ரூபாய் ஃபுல் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, போற வழியில பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பைபாஸ்ல போயிட்டே இருந்தோம். போற வழியில பார்த்தீங்கன்னா மக்களே, போலீஸ்காரத்தை பிடிச்சாரு. எங்க போறேன்னு கேட்ட, திருவண்ணாமலை போறோம் சார் சொன்னேன். அதுக்கப்புறம் சார் சொல்லிட்டு ஃபைன் போடுறாரு 1000 ரூபாய். இதுக்கு சார் நீ பேண்ட் போடல, வெள்ள பேண்ட் சார், அதுவும் மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு, பேண்ட் துவைத்து ஆயில சார் அப்படின்னா, சரி ஓகே 100 மட்டும் கூட சொல்ல 100 ஃபைன் கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேரம் கிளம்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீசல் போட்ட அமௌண்ட் பாத்தீங்கன்னா அது 2495 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வண்டியில போயிட்டு இருக்கல பாத்தீங்கன்னா 2 பசங்க 3 பசங்க குடிச்சு விட்டு வண்டியை விட்டவே இல்ல. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. இப்படி போன அப்படி பண்றானுங்க, இப்படி பண்ற, போற வண்டி எல்லாம் பண்றாங்க, தடுத்து நிறுத்துறானுங்க. ரொம்ப கஷ்டமா போச்சு, எனக்கு கோவம் வந்துருச்சு. நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 1 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க, எந்த வண்டி விட மாட்டேங்கிறாங்க. இப்படின்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்களேன் எப்படி பண்றாங்க. போட்டு அது அவனை போய்கிட்டே சின்ன பிள்ளை. ஐயோ உனக்கு என்ன திருவண்ணாமலை இந்த ஹோட்டல் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. நான் பண்ண சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் முடிச்சு போய் ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா நான் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கடைசி வீடியோ, இதுதான் அங்கிருந்து கிளம்புற வீடியோ. நான் தூங்குற வீடியோ எடுக்கல, நைட்டு ரொம்ப தூக்கமா வரல. நல்லா போயிட்டு என்ன பண்ண, தூங்கிட்டா கொஞ்சம் அளவுக்கு. அதுக்கப்புறம் காலை ஏஞ்ச உடனே பண்ணா என்னை கூட்டிட்டு போனாங்க. எங்க பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச கடைக்கு தான், டீ கடைக்கு. எங்க போயிட்டு டீ எடுத்து சும்மா லட்டுமே சாப்பிட்டேன். சாரி சார், அவர் டீ கிடையாது சார், இது என்ன தெரியுமா, காஃபி. இங்க ஒரு பாப்பா பாத்தீங்கன்னா பழம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நாவ பழம்? இங்கே கொட்டி இங்கே எடுத்துறீங்களா? கீழே கொட்டி இருக்குது. அதுக்கப்புறம் கிளம்பி நேரா வந்துட்டு இருந்தோம். வரவேல பார்த்தா சிங்க பெருமாள் கோவில்ல அப்படிதான் அது சரவண பவன் இருந்தது. அங்க போயிட்டு சரவண பவனத்துல போயிட்டு சராமரியா சாப்பாடு சாப்பிட்டு அங்கிருந்து என்ன பண்ண கிளம்பி நான் வந்துட்டேன். பிக்கப் பண்ணி நேரம் எங்க போனோம், புதுக்கோட்டை போனோம். புதுக்கோட்டை போயிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போயிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னைக்கு திரும்பி வந்துக்கிறோம். அதாவது நேற்று போனோம், இப்போ இன்னைக்கு வந்து 2 நாள் இது அவுட் ஸ்டேஷன். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் எத்தனை ஓட்டிங்கன்னா 886 கிலோமீட்டர். இது 13,474 அமௌண்ட் ஆயிருக்குது. அவங்க காசு கொடுத்தாங்க, வாங்கிட்டேன். பாத்தீங்கன்னா 2 நாள் பயணம் எனக்கு ரொம்ப சூப்பர் ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு சொல்ல தேவையில்ல, நல்ல சாப்பாடு. அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ட்ரிப் முடிச்சு ரொம்ப ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. அவங்க சொன்னாங்க மறுபடியும் அவங்கள கூப்பிடணும்னு சொன்னாங்க. ஓகே மேடம், ஓகே சார், நீங்க எப்போ எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் கூப்பிட நான் வந்து வண்டி விட்டு போறேன் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு அமௌண்ட். எனக்கு இதுல எவ்வளவு சம்பளம் தராங்கன்னு நான் அதுவும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நான் ஊட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டீசல் பாத்தீங்கன்னா 2495 ரூபாய், 2500 வச்சுங்க, அவ்வளவுதான். 2000 போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ டீசல் எவ்வளவு பிடிக்கும்னு தெரியல. அந்த டீசலும் ஒரு 1200 ரூபாய் சம்திங் பிடிக்க நினைக்கிறேன். திருவண்ணாமலை வந்தது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இருந்து வந்த டீசல் போடுற அதுக்கு பாத்தீங்கன்னா 1100 இப்படி சொல்றதா வரும். அந்த டீசல் அமௌண்ட் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் டீசல் போட்டு முடிச்சிட்டேன். டீசல் போட்டு நேரா என்ன பண்ண, வண்டி எடுத்துட்டு போயிட்டு நான் என்ன பண்றேன், கம்பெனி நிறுத்திட்டேன். எனக்கு எவ்வளவு சம்பளம் வந்துச்சுட்டு நான் சொல்லுவேன், அதையும் கவனிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டீசலுடைய ரேட்டு பாத்துங்க. நான் திருவண்ணாமலையில இருந்து, அதாவது திருக்கோவிலூர்ல போட்டேன். திருவண்ணாமலை இருந்து வந்ததுக்காக 1000 செல்ற இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நல்ல ஹாப்பியான வீடியோ, சந்தோஷமான ஜாலியான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் டாப் அப் பண்றேன், டாப் அப் பண்ணி தான் விடுவேன். ஏன்னா ஓனர் சொல்லிட்டாரு நீங்க டாப் அப் தான் பண்ணணும், டாப் அப் பண்ண உங்களை டாப்ல ஏத்திடுவேன்ட்டாரு. ஓகே சார், நாங்க டாப் அப் பண்ணிடுறோம் சார், டாப்ல நான் உங்களை ஏத்தி வைக்கிறேன் சார் சொல்லிட்டு டாப்ல ஏத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டீசல் ஃபுல் பண்ணாச்சு. எவ்வளவு அமௌண்ட் நீங்க பாருங்க, 1211. ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுக்கடை போயிருந்தேன். அதான் நம்ம நேற்று போயிருந்தோம். எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு சொல்ல போறேன். அதுக்கு டீசல் செலவு எவ்வளவு ஆச்சு முதல் டோட்டல் 2 சொல்லிடுறேன். டீசல் செலவு பார்த்தீங்கன்னா 3706 ரூபாய் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 2418 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்பளம் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்பெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதெல்லாம் கட்டுப்படி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.